உங்களுக்கு பூஜை பண்ண வரவே முடியாதான் அப்படின்னு சொல்லும் போது ஏ இல்லப்பா செட்டியார் அப்படியே சொன்னாரு தண்டியில போட்டு ஏ தண்டியில போட்டுறா போட்டு அப்படின்னு சொல்லி இருளப்பன் தண்டியில் ஓட்ட யார் யாரெல்லாம் வாரா தெரியுமா எஜமான் தடவா மாட சுவாமியா சுவாமி எங்க அப்ப அங்கரையடி மாடனோட ஐயா மாடு அனோ மாடத்தியோ ஐயா தாயான பியாச்சி அம்மா ஐயா சட்டநாதன் கேத்திரபால ஐயா கேத்திரபால எங்க சுவாமி சங்கீரி சட்டநாதன் கேத்திரபால சுவாமி சங்கீரி மூலத்தாரா ஐயா தண்டி அளவில் அமருவாரா ஐயா கரையடி மாட சுவாமியா வேற வாமநல்லூர் போகணுமே ஐயா போகணுமே புறப்பட்டு வாமநல்லூர் போகணுமே ஐயா கரையடித்தா மாட சுவாமியா மாடு அனு மாடத்தியோ தண்டியலில் அமருவாரா ராஞ்சேரி கரைய விட்டு நடவரம்பு சென்னல்கார ஐயா கும்பிடும் பானை கடந்து அந்த கூட்டமான விளக்கு விட்டு ஐயா மேல வாமநல்லூரில ஐயா பிள்ளையாரு கோயில் போக்குவா பிள்ளையாரு கோயில் போக்குவா ஐயா தண்டியல நிறுத்துவார நிறுத்துவாரே ஐயா கரையடி மாட சுவாமி ஏ மேல வாமநல்லூரில ஐயா பிள்ளையாரு கோயில் வந்தா ஐயா தண்டியல நிறுத்துவார ஐயா தண்டியல நிறுத்துவார சுவாமி தருணம் பார்த்து இருக்காரு சுவாமி தருணம் பார்த்து இருப்பாரு ஐயாவாய கரைடி மாட சுவாமி மேல வாமநல்லூருக்கு வந்து பிள்ளையார் கோயில் பக்கம் தண்டியல நிறுத்துதார் ஐயா கரைடி மாடன் தலவா மாட தண்டியல நிறுத்தி தருணம் மாத்தி இருக்கும் போது என்ன நடக்கு தெரியுமா கைனார் செட்டியாருடைய மனைவி வேலை வீணா பெண்ணானவா எங்க வாரா ஐயா வெள்ளி நல்ல கிழமையில ஐயா வெள்ளி நல்ல கிழமையில அவ விடிய கால நேரத்தில் ஐயா குடம் எடுத்து இடையில் வைத்தாள் ஐயா இடையில் வைத்தா அவ குளத்தங்கரைக்கு வருவாளா அவ குளத்தங்கரைக்கு வருவாளா செட்டியார் மனைவி அந்த மேல வாமநல்லூர் மேல குளத்தங்கரை அதற்கு விடிய கால நேரத்தில் அவ தங்க செப்பு குடம் எடுத்தா வாவி தலுக்கு நடந்து வாரா அவ குடம் எடுத்து இடையில் வைத்து ஐயா இடையில் வைத்து அவ குளத்தங்கரைக்கு குளிக்க வாரா ஐயா குளிக்க வாரா குடம் எடுத்து அவ இடையில் வைத்து ஐயா இடுப்பு வைத்து குடம் அதற்கு அவ குளிக்க வாரா ஆக விடிய கால நேரம் வெள்ளிக்கிழமை
மேலவோவன் நல்லூர் மேல குளத்துக்கு நயினார் செட்டியாருடைய மனைவி குளிக்க வாரா. குளிக்க வரும்போது ஐயா வாய கரையடி மாட சுவாமி ஐயா இதான் நல்ல சமயம், இதான் நமக்கு நல்ல சமயம் என்பதாக சொல்லி என்ன செய்வார் தெரியுமா? இந்த அம்மா குளிக்க போகும் நேரத்தை எங்க ஐயா கரையடி மாட எதிர்பார்த்து காத்திருக்கா. எதிர்பார்த்து காத்திருக்கும் போது நயினார் செட்டியார் மனைவி வேலை வேணா என்ன செய்வா தெரியுமா? நயினார் செட்டி மனைவியாவ, நயினார் செட்டி மனைவியாவ மேல கோளம் தன்னாதியில மேல கோளத்துலதான் ஐயா மார்பளவு தண்ணீர ஐயா முங்கு வாழா முழுகு வாழா ஐயா தங்க செப்பு கொடமாதியில அவ தண்ணிய குவாது வாழா ஐயா தண்ணிய குவாது குவாது அப்பந்தளவா மாட சுவாமி ஐயா கரையடி மாட சுவாமி ஐயா தண்ணி நல்ல குடத்துக்குள்ள ஐயா தண்ணி நல்ல குடத்துக்குள்ள ஐயா தவள போல பாயுவாரா தண்ணி நல்ல குடத்துக்குள்ள அவரும் தவள போல பாயுவாரே. ஐயா தண்ணி நல்ல குடத்துக்குள்ள தவள போல பாயுவாரா தளவா மாட சுவாமியா உருளு வாரம் பிறழு வார உள்ள சத்தம் பாடுவார நயினார் செட்டி மனைவியாவா குடத்தை கீழே போட்டாள குடுகுடுன்னு ஓடி வாரா. குடத்தை கீழே போட்டா கரைக்கு குடுகுடுன்னு ஓடியாரா. என்ன தண்ணிய தானே குவாரணும், தண்ணி குடத்துக்குள்ள தவளை மாதிரி பாஞ்சிடுத, உருளுத பிறழுத ஊழ சத்தம் போடுத. இது என்ன மாயமா இருக்கும் அப்படின்னு குடத்தை கீழே போட்டா கரைக்கு குடுகுடுன்னு ஓடி வாரா. குடத்தை இடத்தை இடப்புல வைத்து அரமனைக்கு வரும்போது ஐயா கரையடி மாட எப்படி வராது தெரியுமா? கரையடித்தா மாட சுவாமி, கரையடித்தா மாட சுவாமி வேலை வீணா பின்னால, வேலை வீணா பின்னால அவர் வேகமாக ஐயா வேலை வீணா பின்னால கரையடி மாட சுவாமி வேகமாக வாரார, வேகமாக வர போது வேலை வீணா பின்ன வேணும் அரமனைக்கு போறாள ஈரச்சல மாத்தும் போது அப்பங்கரையடி மாட சுவாமி அவ சங்க பிடிக்கார வேலை வீணா பின்னாளுக்கு சத்தம் போட முடியலையா, சத்தம் போட முடியலையா அவ மயக்கி கீழே சத்தம் போட சத்தம் போட முடியலையா வீணா பெண்ண வரும் ஆட சுவாமி பிடிச்சதால மயங்கி கீழே விழுந்தால யாச்சி மூச்சி இல்லாம, யாச்சி மூச்சி இல்லாம பிணமாக யாச்சி மூச்சி இல்லாம, யாச்சி மூச்சி இல்லாம பிணம் போல உருளாது. நயினார் செட்டியார் மனைவியவா ஈரச்சலைய மாத்தும் போது எங்க ஐயா கரையடி மாட சுவாமி அவளை பின்தொடர்ந்து வந்து சங்க எட்டி பிடிச்சாரு. சத்தம் போட முடியல, சங்க எட்டி பிடித்து சத்தம் போட முடியாம ஆக்கும் போது மாட சுவாமி பிடிச்சதுனால மயங்கி கீழே விழுந்தா வேலை வீணா பெண்ணானவா. மயங்கி கீழே விழும்போது
பேச்சு மூச்சு இல்லாம பிணமா உருட்டிட்டாரு. ஆமா, கரையடி மாட பிணமா உருட்டிட்டாரு. பேச்சு மூச்சு இல்லாம பிணம் போல உருட்டும் போது நயினார் செட்டியார் மனைவிய வந்து உருட்டி திரட்டி பார்க்க. ஆமா, ஆகா ஆகா நம்ம மனைவி குளத்துக்கு தானே குளிக்க போனா என்ன மாயம் நடந்துன்னு தெரியலையே அப்படின்னு அழுகுரல் போடும்போது பக்கத்துல 5-6 பாண்டியமார் தேவமார் இருக்காங்க. அவங்க எல்லாம் நினைக்காங்க இந்த செட்டியார் வீட்டுல என்ன காலையிலேயே அழுக சத்தம் கேட்க, செட்டியார் வீட்டுல காலையிலேயே அழுக சத்தம் கேட்க என்னன்னு தெரியலையே அப்படின்னு பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஓடியாந்து ஐயா என்ன என்னையா என்ன காலையிலேயே ஒரே கூப்பாடு போடுது அப்படின்னு கேட்கும்போது ஐயா என் பொஞ்சாதி குளத்துக்கு தான் குளிக்க போனா பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா, மூச்சு முல்ல பேச்சு முல்ல என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு அழும்போது பார்த்தாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம். அட பைத்தியார் மனுஷா, இவ்வளவு விவரம் தெரிஞ்சும் இந்த மேலவாமநல்லூர்ல மேல குளத்துல தான் பியாய் பிசாசு எல்லாம் விளக்குத இடம். ஏகப்பட்ட முகனி முனி நிக்கி, என்னது முனி நிக்கி பியாய் நிக்கி கொண்டி முனி சண்டு முனி இருல காட்டோரி சாத்தா கருப்பனை பூரா அங்கதான் ஒதுக்கி விட்டுருக்காங்க. பியாய் பிசாசு ஒண்டி முனி சண்டி முனி குருட்டு முனி செவிட்டு முனி மோகினி அவளது அங்கதான் விளக்குத இடம். வேலை கொண்டாரு பொண்டாடியை பிடிச்ச பையன் அங்கதான் ஒதுக்கி விட்டாங்க. அப்படியா? அடுத்த சங்கரை செட்டியார் மனைவி பிடிச்ச பையன் அங்கதான் ஒதுக்கி இருக்கு. அப்படியா? ஆமா. அப்படி இருக்க அந்த குளத்துல போய் விடிய காலம் வெள்ளிக்கிழமை குளிக்கலாம் ஐயா. இது ஏதோ பேய் விசாசம் இருக்கு. ஆகையினால கோடாங்கி அடிக்கணும், குறி தொலங்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஐயா நயினார் செட்டியார் எப்படி வாராரு தெரியுமா? எப்படி என்ன மாட்டு வண்டி போடுவாரா, மாட்டு வண்டி வாரா நயினாரு செட்டியாரும் வேலை வீணா பெண்ணவளும் பாண்டி அம்மா தேவமாரும் குறிகேக்க வேணும் என்று குறிகேக்க வேணும் என்று அவன் எங்க வாழறானா, குறிகேக்க வேணும் என்று குறிகேக்க எங்க வாழறானா. ஐயா கோடாங்கி அடிக்கணுமே, குறிதோலங்கி கேட்கணுமே, மேலவமா நல்லூர் விட்டு கருவமா நகரம் விட்டு சாம்போதி பாலம் விட்டு மேல முன்னீர் வெள்ளம் விட்டு வேலப்பாளையம் பாதையாக மாட்டு வண்டி வருவதையா திருநெல்வேலி தான் கடந்து வல்ல நாடு பாதையாக வசையப்புறம் விளக்கு விட்டு எங்க வருவோமானா குறிகாரி வீட்டுக்குத்தான், குறிகாரிக்குத்தான் அந்த நயினார் செட்டி வாராரி. ஐயா வல்லநாடு நகரத்துக்கு வந்து இந்த ஐயா நயினார் செட்டியார் விசாரிக்காரு. சரி, மணப்பாடுக்கு போன மணப்பாடு. வல்லநாட்டு மக்களே, வல்லநாட்டு மக்களே, குறிகாரங்க இங்க யாரு இருக்கா? வள்ளி குறைச்சி இருக்காளா கிடையாது? குறிகாரங்க இங்க யாரு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஐயா இந்த வல்லநாட்டு மக்கள் எல்லாம் சொல்லுதாங்க ஐயா இங்க கோடாங்கில ஆம்பளை நிறைய இருக்காரு, பொம்பளை நிறைய ஆள் இருக்கு. உங்களுக்கு ஆம்பளை கோடாங்கி வேணுமா பொம்பளை கோடாங்கி வேணுமா அப்படின்னு கேட்கும்போது ஐயா ஆம்பளை வந்தா பொய்ய சொல்லிடுவான். ஆம்பளை கோடாங்கினா கோட்டர் கேட்பான். என்னது ஆம்பளை கோடாங்கிட்டு போனா ஒரு கோட்டர் வேணுமா? அதெல்லாம் வேண்டாம்பா, அவன் வேற தான் கோடாங்கி அடிக்க முடியும். அப்ப பொம்பளை கோடாங்கியே போதும். ஏயா ஆம்பளை வந்தாமனா பொய்ய சொல்லிருவான். என்னைக்குமே ஒரு வீட்டுல தாப்பன் சொல்ல கேட்கவே கூடாது. தாப்பன் சொல்ல தலைமையில வச்சுட்டு போயிடும். ஏமண்ணா பெத்த தாயி செத்துட்டான்னா பெத்த அப்பன் சித்தப்பன், தாய் போயிட்டான்னா சித்தி, பெத்த அப்பன் சித்தப்பன், அவன் இன்னொருத்தி வாழல. அதனால ஒன்னா பிறந்தவா வந்து கோடாங்கி அடிச்சு குறி சொன்னான்னா அது தப்பவே தப்பா. சத்திய நிலைமைக்கு வாழணும்னு சொன்னா தாய் சொல்லத மக்கள் கேட்கணும். அதுதான் அந்த காலத்திலேயே சொன்னா தாய் கெட்டு போனா சீரு கெட்டு போச்சு, தாய் செத்து போனா சீரு கெட்டு போச்சு, தாப்பன் செத்து போனா அறிவு கெட்டு போச்சு. உடப்பிறந்தான் போயிட்டாமுன்னா ஒரு கை போச்சு, உடப்பிறந்தான் போயிட்டாமுன்னா ஒரு கை போச்சு. அப்படி இருப்பதனால நல்ல பொம்பளை கோடாங்கி எங்க யாருக்கா அப்படின்னு கேட்கா. நயினார் செட்டியார் கேட்கும்போது இந்த வல்லநாட்டு மக்கள் எல்லாம் சொல்லுதாங்க ஐயா மணப்படை நான் நன்னகரத்துல மணப்பாடு நன்னகரத்துல யாரு இருக்கா? வள்ளி குரத்தின்னு ஒரு குரத்தி இருக்கா. 66 குலத்தில பிறந்த சீமாட்டி வள்ளி குறமகள் இருக்கா. அவகிட்ட போனா
போனா ஆமா கொடாங்கி அடிச்சு குறி சொல்லுவா சொல்லுவா ஆனா தெச்சனை கொஞ்சம் கூட கப்பா காப்பா தெச்சனை கொஞ்சம் கூட காப்பா அதிகமா கப்பா சரி அப்படின்னு சொல்ல அம்மா இந்த ஐயா நயினார் செட்டியார் பார்த்தார் என்ன நான் குட்டி சாக்கு நிறைய பணம் எடுத்து வந்திருக்கேன் ஆமா எவ்வளவு கட்டாலும் கொடுப்போம் பணத்தை பத்தி பிரச்சனை இல்ல உள்ளத சொல்லுவாளா ஆமா அதுதான் எங்க மெயின் அதுதான் மெயின் அப்படின்னு சொல்லி எங்க வராது தெரியுமா எங்க? ஏன்னா நயினாரு செட்டியாரு நயினாரு செட்டியாரு ஐயா உருள வண்டி போட்டு வாரா ஐயா மணப்பாடு நகரத்துல வள்ளி குறைச்சி விடாரமானைக்கு ஐயா வார செட்டியாரு என் அம்மா அம்மா வள்ளி தாய எனக்கு மேல ஓம நல்லு ஏ வள்ளி என்ன என்ன எனக்கு மேல ஓமநல்லூர் ஆமா. எனக்கு தான் மேல ஓமநல்லூர் மேல ஓமநல்லூர் ஆமா. என் பேருதான் நயினார் செட்டியார் செட்டியார் என் பேரு நயினார் செட்டியார் நயினார் செட்டியாரு ஆமா. என் வீட்டுக்காரி குளத்துக்கு குளிக்க போனா ஆமா ஏதோ கொஞ்சம் பேச்சு மூச்சு இல்லாம ஆ. பிணமா இருக்க மாதிரி தெரியுது ஆமா அது பேயா பிசாசா ஆமா காத்தா கருப்பா கருப்பா. அப்படின்னு நீ கோடாங்கி அடிச்சு குறி பார்த்து சொல்லணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது சரி. இந்த அம்மா பார்த்தா வள்ளி ஆமா ஆளை பார்த்தா கொஞ்சம் வசி உள்ள பாட்டி மாதிரி தெரியுது. ஆமா ஆ. இருக்க சைஸ பாக்கல தெரியுது ஆமா வசூல்ல பாட்டி தான் அதனால கொஞ்சம் தெச்சனை எட்டி கேப்பமே எவ்வளவு கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆமா. ஐயா ஆ. எனக்கு தெச்சனை எவ்வளவு வேணும் தெரியுமா எவ்வளவு? 5.25 ரூபா எவ்வளவு 5.25 அது கூடுதலா 5.25 போதும் அப்படியா அந்த காலத்துல 5.25 பெருசப்பா ஆமா அந்த காலத்துல இப்ப 5000 ரூபாய்க்கு சமம் ஆமா நயினார் செட்டியார் கோடாங்கி அடிக்க போன நேரம் ஆமா 5.25 பெருசு சரி அப்படி இருக்க ஆமா 5.25 ரூபா தெச்சனைய வைத்தார் வைத்தார். இனி என்னெல்லாம் வைக்காரு தெரியுமா என்ன? ஐயா தேங்காய் பழம் தெச்சனையா தேங்காய் பழம் சனையா ஐயா நிறநாளி நிறமரக்கா நிறநாளியா மறக்கா அங்க நீதியோட வந்து வைத்தா நிறநாளி நிறமறக்கா நிறநாளி நிறமறக்கா அநீதியுட வந்து ஐயா வள்ளி கோர மகளும் வித்துடுக்க கையிலிடவா வாடாங்கி அடிப்பாளா திருவிளக்க பொறுத்துவாளா தெய்வத்தை வணங்குவாளா வள்ளி குரத்தி ஆமா. சித்து உடுக்க கையில எடுத்து வச்சுக்கிட்டு சரி. சித்து உடுக்க கையில எடுத்து வச்சுக்கிட்டு கையில எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே கொட்டி 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 பாக்கா ஆமா எப்படி பாக்கா ஏய், அப்பா. அதான கேட்டேன் அப்படி வள்ளி குரத்தி கொட்டி கொட்டி பார்த்து அம்மா திருவிளக்க பொறுத்துனா ரத்தனா. தெச்சனைய வாங்கி முந்தான சேலையில முடிஞ்சு வச்சுக்கிட்டா ஆமா யாமன துட்டு தொலைஞ்சிருக்கூடாது ஆமா. அப்படின்னு சொல்லி சரி தேங்காய உடைச்சு அம்மா திருவிளக்க பொறுத்து ஒருத்தி 9 நவக்கிரகம் சுவாதி ஆமா என்னது 9 நவக்கிரக சோதி 9 நவக்கிரகம் என்ற சுவாதிய அள்ளி ஆமா தரையில விரியுதா சரி சுவாதிய அள்ளி தரையில விரியும் போது அம்மையா என்ன நடக்கு தெரியுமா என்ன என்ன அப்பன் தரவா மாட சுவாமியா ஆட சுவாமி ஏ கரையடித்தா மாட சுவாமியா சுவாமி ஐயான பந்தம் கொளுத்துதார ஐயா கொளுத்துதார அவ அருகில் வந்து நிற்பாரா கொளுத்துதார கொளுத்தோதாரே. அருகில் வந்து அணிச்சாரு ஐயா கரையடித்த மாட சுவாமியா ஆட சுவாமி ஐயா ஒத்த வந்தம் கொளுத்து வாரா தோவாரா ஐயா ஊழ சத்தம் போடு வாரா ஆடுவாரா ஐயா பார்த்தாலே வள்ளி குறமகளுவா மகளா ஐயா வாங்க வாங்க நயினார் செட்டியார செட்டியாரே. ஐயா செட்டியார செட்டியாரே. ஐயா வார்த்தை ஒன்று சொல்ல கேளுவா வாரும் ஐயா நைனா கட்டிய செட்டியாரே. வார்த்தை ஒண்ணு சொல்ல கேளும் ஐயா உங்களோட மனைவிக்குத்தான் மனைவிக்குத்தான் ஐயா பியாயும் இல்ல பிசாசும் இல்ல ஆசுமில்லை. பெரிய தேவாத குற்றம் ஐயா குற்றம் ஐயா ஐயா காத்தும் இல்ல கருப்பும் இல்ல ரோப்பமில்லை. ஏ கரையடி மாட சுவாமி குற்றம் ஐயா குற்றம் ஐயா ஐயா மாட சுவாமியோட குற்றம் ஐயா ஐயா குற்றம் ஐயா 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 மறுத்து வேற குற்றம் இல்ல ஆடு சாமி குத்தம் ஐயா ஐயா அடுத்து வேறு குத்தம் இல்லை ஐயா வாங்க வாங்க செட்டியார செட்டியாரே. வாங்க வாங்க
செட்டியார வார்த்தை வந்து சொல்ல கேளா உங்களோட மனைவிக்கிட்ட ஐயா பியாயும் இல்ல பிசாசும் இல்ல பெரிய தேவாத குத்தம் ஐயா ஐயா காத்தும் இல்ல கருப்பும் இல்ல கரையடி மாடசுவாமி குத்தம் ஐயா ஐயா மாடசுவாமி குத்தம் ஐயா ஐயா மறுத்து வேற குத்தம் இல்ல ஏ செட்டியாரா உங்க பொஞ்சாதிக்கு பியாய் இல்ல பிசாசு இல்ல பெரிய தெய்வ குத்தமா இருக்கு காத்து இல்ல கருப்பு இல்ல பிராஞ்சேரி கரையடி மாடம் குத்தமா இருக்கு இது மாடசாமி குத்தம் தான் மறுத்து வேற குத்தம் ஒரு குத்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஐயா ஏ செட்டியார என் கோடாங்கில குறி தொடங்குது உண்மையா சொல்லும் உண்டுனா உண்டுன்னு சொல்லும் இல்லன்னா இல்லன்னு சொல்லும் என்ன சொல்லுவார் தெரியுமா ஐயா வாங்க வாங்க நைனா செட்டியா பார்த்த வந்து சொல்ல உண்டு முன்னா உண்டுன்னு சொல்லும் இல்ல இல்ல இல்லன்னு ஐயா ஒண்ணுமுன்னா உண்டுன்னு சொல்லும் இல்லன்னா இல்லன்னு சொல்லும் 8 நாளைக்கு முன்னால ஏ செட்டியாரா 8 நாளைக்கு முன்னால உங்க வீட்டுக்கு சமாதி சாமம் போல ஒரு தியாவாதம் வந்துச்சா ஒரு ஆள் கருப்பா இருப்பார் வந்தாரா கரையர்னு செவப்பா வந்தாரா கருப்பா வந்தாரா கருப்பா ஒரு பந்தத்தை வச்சு வந்துருப்பாரு ஓ கருப்பா ஒரு பந்தத்தை வச்சு வந்தாரா அண்ணா இருக்காருல இவருதான் யாரு இவருதானா ஏ வந்தாரா இல்லையாப்பா வந்தாரா வந்து பிராஞ்சேரி கரையில இருக்கக்கூடிய கரையடி மாடனுக்கு பூஜை பண்ண கூப்பிட்டாரா நீர் என்ன சொன்னீரு ஏன் மாட்டோம்னு செக்காட்டி தான் பழக்கம் மணியாட்டி பழக்கம் இல்லைன்னு சொன்னேன் ஓஹோ செக்காட்டி பழக்கம் மணியாட்டி பழக்கம் இல்லைன்னா அதனால இது தெய்வ குத்தம் தான் இருக்கு 8 நாளைக்கு முன்னால வந்த இருளப்ப சுவாமி ஐயா கரையடி மாடகிட்ட போய் சொல்ல இந்த கரையடி மாட சுவாமி உங்க பொஞ்சாதிய சேட்டை பண்ணுதா ஐயா உங்க வீட்டுக்காரிக்கு வேற குத்தம் இல்ல நான் கண்டிப்பா கரையடி மாடனுக்கு கால பூசை மாலை பூசை 2 பொழுதும் குளிச்சு மொழிவி கோயில பூசை பண்ணுதேன் அப்படின்னு சொல்லி மாடசுவாமி பேரை சொல்லி திருநாள அள்ளி போட்டா உங்க மனைவி தூங்கி எந்திரிச்சது மாதிரி எந்திரிச்சிருவா யாருக்கே மாசத்துக்கு ஒரு திருப்பு தான் குளிப்பேன் மாசத்துக்கு ஒரு திருப்பு தான் குளிப்பேரா அப்படின்னு சொல்ல பார்த்தார் நயினார் செட்டியார் ஆகா இது பொல்லாத தெய்வமாலாம் இருக்கு பூஜை பண்ணலாம் நம்மள விடாதோ அப்படின்னு சொல்லி ஆட்டும் வந்து சம்மதித்து வள்ளி குரத்தி கொடுத்த விபூதிய கையில வாங்கி அங்க இருந்த அரமனைக்கு வந்து ஏ கரையடி மாடா கால பூஜை மாலை பூஜை ஒரு நாளைக்கு 2 பொழுது உனக்கு குளிச்சு முழுவி நான் கோயில் பூஜை கண்டிப்பா பண்ணுதப்பா அப்படின்னு சொல்லி திருநாரா அள்ளி போட்டு தண்ணிய தெளிச்சார் வேலை வேணா தூங்கி எந்திரிச்சது மாதிரி தூங்கி எழுந்ததை போல எழுந்தரிக்கும் போது ஆகா சொல்லி வரம் கொடுக்கக்கூடிய தெய்வமாலாம் இருக்கு சொல்லி வரம் கொடுக்கக்கூடிய வணங்கும் மக்களை வாழ வைக்க வந்த தெய்வமா தெரியுது ஆகையினால பூஜை செய்ய வேண்டும் என்று நயினார் செட்டியார் எங்க வராது தெரியுமா ஐயா நயினாரு செட்டியார் நயினாரு பூஜை பெட்டி கையில எடுத்தார் பூஜை பெட்டி புறப்பட்டு தீர்த்தமாடி மாத்துடத்து திருவண்ணிட்டு காப்பணிந்து கரையடி மாடனுக்கு கால பூஜை மாலை பூஜை கால பூஜை அங்க கண்ணியமா செய்யுவாரா கண்டிப்பா பண்ணுவாரு பொருத்துவாரா தீபாரண காட்டுவாரா தீபாரண காட்டும் போது கரையடி மாட சுவாமி சிலையா இருந்தவர்தான் கலகாலன்னு சிரிப்பாரா மஞ்சளையா இருந்தவரா மஞ்சளையா இருந்தவரா அவர் மண்டையத்தான் மஞ்சளையா இருந்தவர்
அப்பன் கரையடி மாடனுக்கு அம்மா பிராஞ்சேரிக்கு வந்து மன்ன குளத்துல குளிச்சு சரி தீர்த்தமாடி மாத்துடுத்தி துடித்து திருவண்ணீற்று காப்பணிந்து கரையடி மாடனுக்கு அவயவனை சொல்லி சரி திருவிளக்க பொருத்தி தீவாரண காட்டும் போது ஆமா கல்லு சிலையா இருந்த கரையடி மாடன் கலகலன்னு சிரிக்கார் சிரிக்கார். மண்ணு சிலையா இருந்த மாட சுவாமி ஆமா மண்டை அப்படியே அசைக்கார் அசைக்க அப்படி இருக்கும்போது இருக்கும்போது இங்க என்ன நடக்கு தெரியுமா என்ன? ஐயா நயினாறு செட்டி யாரோ கத்தி யாரோ ஐயா நயினாறு செட்டி யாரோ கத்தி யாரோ என்ன கரையடித்தா மாடனுக்கு ஆடனுக்கு ஐயா பல நாளா பல வருடம் பலவாரோடோ அங்க பக்குவமா பூஜை செய்வார் பூசை செய்தார் ஐயா நெடுநாளா நெடுவருடம் நெடுவாரோடோ அங்க நீதியோட பூஜை செய்வார் பூசை செய்தார் என்ன வெகு நாளா வெகு வருடம் வெகுவாரோடோ அவரும் விருப்பமூட பூஜை செய்வார் அப்படி நயினார் செட்டியார் வெகு நாள் வெகு வருடம் பூஜை செய்யும் போது செய்யும் போது 12 வருட காலமாக பூஜை செய்து கொண்டிருக்கிறார் நயினார் செட்டியார் சரி அப்பன் கரைடி மாடனுக்கு ஆ, 12 வருஷமா பூஜை செய்யும் போது அம்மா ஐயா ஆ, கரைடி மாடன் கோயிலுக்கு பூஜாரியும் அவள் தான் ஆமா சாமி கொண்டாடியும் அவள் தான் அவள்தான் எல்லாமே அவள்தானா குறி சொல்லுதான் அவள் தான் சரி கோயில் பூஜை பண்ணுதான் அவள் தான் அவள்தான் அப்படி இருக்கு தர்மத்தான் அவள்தான் கோயில் தர்மத்தான் அவள் தானா அவள்தான் அப்படி இருக்க ஆமா பார்த்தா நயினார் செட்டியாரு சரி. என்ன ஆ, இது என்ன மாசம் இது என்ன மாதம்? ஐப்பசி கார்த்திகை மாசம் ஆமா அடமழை பெஞ்சுகிட்டு இருக்கு ஆமா இந்த கரைடி மாடனுக்கு ஆ. நம்ம தான் கோயில் தர்மகர்த்தா ஆமா நம்ம தான் கணக்கு பிள்ளை எல்லாமே நம்மதான் நம்ம தான் பூசாரி ஆமா நம்ம தான் சாமி கொண்டாடி ஆமா. ஆகையினால ஆமா இந்த கரைடி மாடன் நம்ம தெய்வம் ஆமா கரைடி மாடன் நம்ம தெய்வம் குலதெய்வம் குலதெய்வம் நமக்கு குல தெய்வம் ஆ, நாம குலம் காக்க வந்த தெய்வம் ஆமா ஆகையினால சரி இந்த அடமலைக்குள்ள எங்க நம்ம குளிச்சுக்கிட்டு ஆமா, இருக்க குளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆமாண்ணா. என்ன செய்வார் தெரியுமா என்ன? என்ன குளியாம கொள்ளாம குளியாம கொள்ளாம கோயில் பூஜை நடத்துவார செட்டியாரு ஆ, குளியாம கொள்ளாம கோயில் பூஜை பண்ண ஆரம்பிச்சாரு ஆமா. நேத்து குளிச்சாச்சு இன்னும் குளிக்கணும் அதானே எல்லாம் எனக்கு விருப்பம். நேத்து குளிச்சாச்சு இன்னைக்கு நாளைக்கு குளிச்சுக்கலாம் ஆமா என்ன ஆ. இந்த கரைடி மாடனுக்கு குளியாம கொள்ளாம கோயில் பூஜை பண்ணுதா நயினார் செட்டியார் என்ன செட்டியார்? அப்படி பூஜை பண்ணும் போது சரி. இந்த ஐயா கரைடி மாடனும் ஒரு நாள் பார்த்தார் 2 நாள் பார்த்தார் ஆமா சரி நம்ம புள்ள இன்னைக்கு திருந்துவான் சரி பரவாயில்ல நாளைக்கு திருந்துவான் ஆமா. இன்னைக்கு குளிப்பான் ஆ. நாளைக்கு குளிப்பான் குளிப்பா. இப்படின்னு சாமியும் பார்த்துக்கிட்டே இருக்காரு ஆமா செட்டியாரு திருந்த மாதிரி இவன் தெரியல குளிக்கிற மாதிரியே தெரியல உடனே அப்பன் கரையடி மாடனுக்கு அம்மா. ஐயா கண்ணு 2 ஜவக்கோதையா கோதையா ஐயா ஜவக்கோதையா கோதையா சுவாமி கருத்த வீச துடி கோதையா கண்ணு ரெண்டும் ஜவகுலப்பா கோதையா கருத்த வீடு துடிக்குலையோ ஐயா கொம்பு 2 விளக்கறியா கரிய அப்பா விளக்கறியா கரிய ஐயா கோல முகா தோட கும்பு ரெண்டும் விளக்கரிய கரிய கோல முகத்தோட எடா என் மகனே நயினார் செட்டியா செட்டியா என் மகனே செட்டியார எடா குளியாம கொள்ளாம நீ கோயில் பூஜை எனக்கு செய்ததால எடா செய்ததால உன்னை குடிகெடுக்க போறேனப்பா முடியாம செய்ததால குடிகளுக்க போறேன் எடா என் மகனே நயினார் செட்டியா எந்த நோட வாசலில குளியாம கொள்ளாம கோயில் பூஜை செய்ததால என்ன குடிகெடுக்க போறேனடா என்று அப்பங்கரேடி மாட சுவாமி ஐயா மார்பு கட்டி சபதம் வைத்தார் ஐயா மாட சுவாமி கோவத்தாரு ஐயா நயினாறு செட்டியாரோ ஐயா எண்ணி 8 நாளையில ஐயா ஆட்ட வித்தார் மாட்ட வித்தார் ஐயா ஆட்ட வித்தார் மாட்ட வித்தார் அவர் அடுக்கு மெத்த வீட்ட வித்தார் அடுக்கு மெத்த வீட்டை விட்ட ஐயா ஆட்ட
வித்தார் மாட்ட வித்தார் அடுக்கு மெத்த வீட்டை வித்தார் நயினாறு செட்டியாரு ஐயா கரையடி மாட சுவாமி பொண்ணு பொருளை எல்லாம் புடுங்கி மெல்ல எரியுவாரா தங்க வெள்ளி பொருளை எல்லாம் தளவா மாட சுவாமி ஐயா தட்டி மெல்ல நொறுக்குவாரா ஐயா நயினாறு செட்டியாருக்கு ஐயா எண்ணி 8 நாளையில ஐயா அக்கம் இல்ல பக்கம் இல்ல ஆதரிப்பார் யாரும் இல்ல ஐயா கையில காசு இல்ல ஐயா கையில காசு இல்ல வாரி கடன் கொடுப்பார் யாரும் இல்ல கையில கடன் கொடுக்க யாரும் இல்லை நயினா செட்டியார் குளியாம கொள்ளாம கோயில் பூஜை செய்த காரணத்தினால அம்மா எண்ணி 8 நாள்ல எஜமான் கரையடி மாட சரி தங்க வெள்ளி பொருளை எல்லாம் தட்டி நொறுக்குதார் ஆமா பொண்ணு பொருளை எல்லாம் பிடுங்கி எறியுதார் சரிதான். நயினார் செட்டியார் ஆட்ட வைத்தார் மாட்ட வைத்தார் அடுக்கு மெத்த இட வித்தார் அடுக்கு மெத்த வெட்ட வைத்தார் ஆமா 5 செக்கு மாட்டி வித்துட்டாரு 5 செக்கு மாட்டி வித்தாரா ஆச்சு. கெட்டிக்கார மனுஷன் தான் அம்மா செக்க வித்தாச்சு தங்க பொருளை வித்தாச்சு பக்கத்து வீட்டு பொறுத்து கடன் வாங்கியாச்சு அதான கட்டேன் கடைக்காரன் விட மாட்டேன் கடன் கொடுக்க முடியல அக்கம் இல்ல பக்கம் இல்ல ஆதரிப்பார் யாரும் இல்ல யாரும் இல்ல கையில காசு இல்ல கடன் கொடுப்பார் யாரும் இல்ல யாரும் இல்ல அப்பந்தான் நயினார் செட்டியார் மனைவி ஆமா மன வருத்தத்தோட பேசுதா அவருதான் அந்த வருத்தம் தெரியும் ஏன்னா பொண்ணா பிறந்தவளுக்கு தானே அந்த வருத்தம் தெரியும் ஆமா என்ன சொல்லி அழுது புலம்புவா தெரியுமா என்ன ஐயா என்கேல வாராயமல்லா என்கேல வாராயமல்லா ஐயா எனக்கு வாய்த்த பிராணநாதா அந்த கரையேடி மாடனை தான் நாம கையெடுத்த நாள் முதலா ஐயா கையில தான் காசும் இல்ல ஐயா காசும் இல்ல நமக்கு கடன் கொடுப்பார் யாரும் இல்ல ஐயா கடன் கொடுப்பார் யாரும் இல்ல கடன் கொடுப்பார் யாரும் இல்லை யாரும் இல்லை கடன் கொடுப்பார் யாரும் இல்லை ஐயா கோவில் பூஜை செய்ததால நாம குளத்திலையும் தாழ்வாலும் நாம மானம் அது கெட்டு போச்சு நம்ம மரியாதை விட்டு போச்சு ஏ மாட சுவாமி கோபத்தால நாம மதிப்பு இழந்து போனோம் ஐயா ஐயா கரையடி மாடனை கையெடுத்த நாள் முதலா கையில காசு இருக்கா கடன் கொடுப்பார் யாரும் இல்ல நீயா குளிக்காம பூஜை பண்ண அதுதான் வந்திருக்க பாடு கோயில் பூஜை பண்ணினீங்கள குளத்திலேயே தாழ்வாயி போனோம் ஆலயத்துக்கு பூஜை செய்து அரும்பாடுபட்டு நிக்கமே ஆகையினால குடிகெடுத்த மாட சுவாமிக்கு கோயில் பூஜை பண்ண கூடாது ஐயா வாழ்ந்து கெட்டவன வையகம் மதிக்காது கேட்டு வடக்க போ வாழ்ந்து கெட்டவன மதிக்காது வையகம் மதியாது ஆகையினால இனிமை இந்த ஊர்லயே நம்ம இருக்கக்கூடாது அதாவது சாலையிலே ஒரு மரம் உண்டாகி அதிலே ஒரு காய் கனியாகுமானா சாலையிலே உள்ள பச்சை பறவை எல்லாம் உள் குடி தன் குடி என்று உறவாடும் அதாவது சாலையிலே ஒரு மரம் வளர்ந்து அதுல ஒரு காய் காய்த்து பழம் பழுத்து விழுந்ததுன்னா சாலையிலே பறந்து தெரியக்கூடிய பச்சை பறவை எல்லாம் அந்த கனியை கொத்தி சாப்பிடணும்னு சொல்லி இது உனக்கு இது எனக்குன்னு உறவாடுமா அது மாதிரி ஒரு மனிதன் கையில 10 பணம் இருந்தா எட்டாத கிளையும் என் கிளை பணம் இருந்தா 10 சனம் வரும் பணம் இருந்தா 10 சனம் வரும் மாமன் மச்சான் அண்ணன் தம்பி சங்கரன் செட்டியார் வாத்தில அங்க கூட்டம் ஆம்பூர்ல ஏகப்பட்ட கூட்டம் ஒரு பின்னால
அதாவது ஒரு மனிதன் கையில பணம் இருந்ததுன்னா 10 சனம் வரும். ஆமா. அவர் யாரு? எங்க அத்தா இருக்காவுல்ல. அம்மா. எங்க அத்தானுக்கு சித்தப்பா இருக்காவுல்ல. இருக்காங்க. சித்தப்பாவுக்கு தம்பி இருக்காவுல்ல. இருக்காங்க. தம்பிக்கு பொண்ணு கட்டி இருக்காவுல்ல. அம்மா. அவளுக்கு சின்ன தாத்தாவுக்கு அப்பா மச்சினை. எவ்வளவு முறை. அவ தாத்தா எங்க தாத்தா ஒன்னா ரெண்டு கொட்டி ஒன்னா பிறந்தாங்க. அதான கதை. அப்படின்னு எட்டாத கிளையும் ஏங்கலன்னு உறவாடுவாங்க. அதே பணம் இல்லைன்னு சொன்னா அந்த வீட்டுக்கு யாரும் வருவாங்களா? ஐயா அவன் வீட்டுக்கு போவாதீங்க. 10 ரூபா நம்மகிட்ட கடங்கப்பா. ஐயா இப்படி கூடி வந்தா அவன் அப்படி கூடி வாடிடுவான். அதனால வாழ்ந்து கெட்டவன வையகம் மதியாது. இனிமேல் நம்ம இந்த ஊர்லயே இருக்கக்கூடாதியா அப்படின்னு சொல்லி எங்க போகணும் அப்படின்னு கேட்கும் போது ஐயா ஐயா மாறாந்த பக்கம் புது ஊர்னு இருக்கு. மாறாந்த பக்கத்துல புது ஊர்னு ஒரு ஊர் இருக்கு. உங்க ஊர் தானா? அந்த புது ஊர்ல எங்க அண்ணாச்சி சுப்பியா செட்டியார் இருக்கார். எங்க அண்ணாச்சி சுப்பியா செட்டியார் இருக்கார். அவர்கிட்ட 7-8 செக்கு இருக்கு. அதனால அவர் வீட்டுக்கு போனோம்னா சம்பளத்துக்கு செக்காட்டியாவது சாப்பாட்டு முறையை கழிக்கலாம். சம்பளத்துக்கு செக்காட்டி சாப்பாட்டை கழிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐயா நைனாறு செட்டியாரு நைனாறு செட்டியாரு வேலை வீணா பெண்ண வேடு ஐயா சாம நடிச்சாமம் போற ஐயா நடிச்சாம வேலையில அந்த மேல வாம நல்லூர் விட்டு ஐயா பிராஞ்சேரிக்கு வாராரு ஐயா மாடசுவாமி வாசலில ஐயா கால 2 மண்டி ஓட்டா ஐயா கைய 2 ஏந்து வாரா அந்த கரையடி மாடம் முன்ன அந்த கரையடி மாடம் முன்ன அவர் கண்ணீர வடிப்பாரா ஐயா கரையடி மாடம் முன்ன ஐயா கண்ணீர வடிப்பாரா ஏ ஐயா கரையடி மாட சுவாமி உன்ன கைய எடுத்த நாள் முதலா எனக்கு உதவாம போயிடுத ஐயா கரையடி மாடனத்தா கையெடுத்த நாள் முதலா காசு இழந்து போனா ஐயா மாட சுவாமி வாசலில பூஜை செய்த நாள் முதலா மதிப்பு இழந்து போனா ஐயா நான் ஊரை விட்டு போக போறேன். ஐயா ஏ கரையடி மாடா ஊரை விட்டு போறேன். நீ இருக்கியா இல்லையாப்பா? நீ அங்கேயும் வந்து என்ன இணைஞ்ச பண்ணிடாத. நானே ஊரை விட்டு போறேன். நீ அங்கேயும் கூட வந்துடாதப்பா அப்படின்னு சொல்லி கரையடி மாட சுவாமி முன்னால கைய நெரிச்சு கண்ணீர வடித்து ஏ கரையடி மாடா நான் ஊரை விட்டு போறேன்பா அப்படின்னு சொல்லும் போது இந்த ஐயா கரையடி மாட சுவாமி அதர்வாக்கு கொடுக்கார். ஏ நைனார் செட்டி போவண்ணாப்பா ஏ போகாத போனா அங்க வந்துருவானா அப்படின்னு சொல்லும் போது மாட சுவாமியுடைய வார்த்தைய மதியாம இந்த நைனார் செட்டியார் வேலை வீணா பெண்ணானவளும் எங்க வராரு தெரியுமா? என்ன பிராஞ்சேரி நகரம் விட்டு பிராஞ்சேரியா வெள்ளிக்கிழமை வாழ விட்டு கல்லு மடம் விளக்கு விட்டு எங்க வாரானா மேலச்சவல் வாதையாக மேலச்சவல் வாதையாக செட்டியாரு வாராரு ஐயா மேலச்சவல் வாதையாக நைனாறு செட்டியார் வேலை வீணா வெண்ணவர் யாரடி முக்கு விட்டு செல்லியம்மா வாசல் விட்டு இளச்சவல் வாதையாக வியாசகீரம் வாணிக்கம்மா தாமரபரணி நதி கடந்து தாமரபரணி நதி கடந்து அவாரே செட்டியார் தாமரபரணி நதி கடந்து நகரம் விட்டு கொடிய பரும்பு விட்டு நைனாறு செட்டியாரும் வேலை வீணா பெண்ணவரும் இழுக்கர் ஓலம் பாதையாக வெள்ள ஆழம் குளத்தை விட்டு சீத பற்ப நல்லூர் விட்டு மாறாந்த முழுவருக்கு நல்ல நைனார் செட்டி வாராரு
வீட்டு யாரு தெருவதில்ல அங்க வாடகைக்கு வீடமத்திய என்ன வரிசையோட வாழ்ந்து வாரா அங்க சம்பளத்துக்கு செக்கு ஆட்டி ஐயா செக்கு ஆட்டி அங்க சாப்பாட்ட கழித்து வாரா அவர்கள் சாப்பாட்ட கழித்து வாரா